கடலுக்குள்ளே மீன் அழுதால் மீன் கண்ணீர் வெளியே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷார்ட்ல இந்த நேச்சர் ஃப்ரேம் எடிட் எப்படி பண்றதுன்னு பொறுமையாக உங்களுக்கு சொல்லித் தர போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட இருக்கிற போட்டோஸ் எல்லாமே வந்து நீங்க செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க. இப்போ ஒவ்வொரு போட்டோவுமே செலக்ட் பண்ணி கேன்வாஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு 9:16 ரேஷியோ வந்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா போட்டோக்குமே வச்சுட்டு வந்துருங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கு. இந்த ஃபில்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதுலயே அட்ஜஸ்ட் ஆப்ஷன் இருக்கு. இந்த அட்ஜஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். கொஞ்சம் ஓரளவுக்கு டார்க்னஸாக வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறமா மேலே டபுள் டிக் மார்க் இருக்கு, அதை கொடுத்தீங்கன்னா ஃபில்டர் அப்ளை டு ஆல்னு கேட்கும், அதை கொடுத்துருங்க. இப்போ டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோவாக கிளிக் பண்ணி மேலே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா ஒப்பாசிட்டின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஓரளவுக்கு டார்க்னஸாக வச்சுருங்க. ஒரு 50-60 அந்த மாதிரி நீங்களே வச்சு பாருங்கள். நல்லாவே டார்க்னஸ் பண்ணி வச்சு டிக் மார்க் கொடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா ஃபோட்டோக்குமே பண்ணிடுங்க. சாங் தான் இப்போ ஆட் பண்ண போகிறோம். இந்த மியூசிக் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும். வீடியோ சாங்ஸ் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா அந்த வீடியோ சாங் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற ஆடியோ தனியாக உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். மை மியூசிக் வந்து உங்கள் ஃபோனில் இருக்கிற MP3 சாங்ஸ் எல்லாமே வரும். நான் இதில் ஒரு சாங் வந்து நான் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பார்த்து லிரிக்ஸ் எங்கெல்லாம் எனக்கு வேணுமோ அந்த இடத்துல வந்து ஸ்பிட் பண்ணிட்டு தேவையில்லாத லிரிக்ஸ் வந்து நான் delete பண்ணிட்டு இதை ஃபிங்கரில் வந்து ஹோல்ட் பண்ணி பிடிச்சி ஃப்ரண்ட்டில் வந்து வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்துருங்க. மேலே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் இருக்கும். இந்த எஃபெக்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா வெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிட்டு இது கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ட்ரிப் அப்படிங்கிற எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு வேல்யூ ஓரளவுக்கு கம்மி பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ இந்த எஃபெக்ட் கார்னரில் குட்டியாக ஏற மார்க் மாதிரி இருக்கும், இதை டச் பண்ணிங்கன்னா வீடியோ வேணும்னு கேட்கும். வீடியோ எண்ட் வரைக்கும் கொடுத்துருங்க. டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. PIP ஆப்ஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த நேச்சர் ஃப்ரேமை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கீழே ஃபஸ்ட்டு பிக்சர் எவ்வளோ செகண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அவ்வளோ செகண்ட்ஸ் தான் இந்த ஃப்ரேமும் நீங்கள் வச்சுருக்கணும். நான் 5 செகண்ட்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ மேலே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா அனிமேஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிட்டு இன் அனிமேஷனில் வந்து இந்த ரிப்பில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, நான் கொடுக்குற அனிமேஷன். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே அவுட் அனிமேஷன் இருக்கும், அந்த அவுட்டில் போய் சேம் இதே அனிமேஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் என்ன பிக்சர் கொடுத்துருக்கீங்களோ அதவே வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சதுக்கப்புறம் மேலே ஸ்வைப் பண்ணால் மாஸ்க் ஆப்ஷன் இருக்கும். இந்த மாஸ்க் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் தேர்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபிங்கரை வச்சு மேலே அந்த குட்டி டாட்ஸ்லாம் இருக்குல்ல அதை வச்சு உங்கள் ஃபிங்கரில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துக்குங்க. கரெக்டாக இந்த ஃப்ரேம்குள்ளே வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபோட்டோக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணோம். ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் கொடுத்து இதெல்லாமே உங்களோட ஸ்கில் தான். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. மேலே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா அனிமேஷன் ஆப்ஷன் இருக்கும், இந்த அனிமேஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இன் அனிமேஷனில் வந்து சேம் இந்த ரிப்பிள் அனிமேஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அவுட்டுக்கும் சேம் இந்த ரிப்பிள் அனிமேஷன் செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே இருக்கிற லீவ்ஸ் ஃப்ரேமை வந்து டச் பண்ணிட்டு மேலே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், இந்த டூப்ளிகேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மேலே இருக்கிற ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதையுமே வந்து டூப்ளிகேட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு பேக்ரவுண்டில் என்ன பிக்சர் இருக்கோ அதை வந்து நீங்கள் மேலே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், இதை கொடுத்து அந்த பிக்சரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாச்சும் நீங்கள் பண்ணிக்கணும்னா மாஸ்க் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. இதே சேம் ப்ராசஸில் வந்து கீழே இருக்கிற ஃப்ரேமை டூப்ளிகேட் பண்ணி அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஃபோட்டோவை வந்து டூப்ளிகேட் பண்ணி ரீப்ளேஸ் கொடுத்து சேஞ்ச் பண்ணிகிட்டே வந்துடுங்க. சேம் ப்ராசஸ் தான். எல்லாமே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து கீழே இருக்கிற அந்த ஃப்ரேமை வந்து இந்த லீவ்ஸ் ஃப்ரேமை வந்து ஒன்ஸ் வந்து டச் பண்ணிகிட்டே வந்துடுங்க எல்லாமே. அப்போ தான் அந்த ஃபோட்டோ வந்து அந்த ஃப்ரேம்குள்ளே இருக்கிற மாதிரியே உங்களுக்கு தெரியும். இப்போ PIP ஆப்ஷன் கொடுத்து இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இந்த கீழே குட்டியாக பாட்ஸ்மா இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா இது வீடியோ ஃபுல்லாக ஃபில் ஆயிரும். இதுக்கப்புறம் பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து லைட் அண்ட் கொடுத்து டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் மூவ் பண்ணி
இங்கே ஒரு பிஐபி ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இந்த ஸ்னோ வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் அந்த கீழே குட்டியாக பாட்ஸ் மாதிரி இருக்கும், அது டச் பண்ணிங்கன்னா இது வீடியோ ஃபுல்லாக ஃபில் ஆயிரும். இதுக்கப்புறம் பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து லைட் அண்ட் கொடுத்து டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. இதை வந்து 10 செகண்ட்ஸ்குள்ளே தான் இருக்கும், அதனால் இதை வந்து டூப்ளிகேட் பண்ணி தேவையில்லாததை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து கீழே இருக்கிற ஃபோட்டோவையும் அதுக்கப்புறம் அந்த ஃப்ரேமையும் டச் பண்ணிட்டே வாங்க. எல்லாத்துக்குமே அதே மாதிரி ஃபோட்டோ அண்ட் ஃப்ரேமை டச் பண்ணிட்டே வாங்க. அப்போ தான் அந்த ஸ்னோ எல்லாமே இந்த ஃப்ரேம் அண்ட் ஃபோட்டோவுக்கு பின்னாடி வந்து போயிடும். நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த அந்த டெம்ப்ளேட் இருக்குல்ல, அதை மட்டும் லாஸ்ட்டாக வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது மட்டும்தான் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த ஹார்ட் வந்து பிளாஸ்ட் ஆகி வர மாதிரி வரும். அதை மட்டும் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் தான். இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு லிரிக்ஸ் வந்து நீங்கள் க்ரோம்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்களே கூட டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணதுக்கு அப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட், அனிமேஷன், கலர் இது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே உங்களோட ஸ்கில் தான், நீங்களே வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறமா இந்த டெக்ஸ்ட்டை வந்து குட்டியாக லாஸ்ட்டில் ஏரோ மார்க்குமா இருக்கும், இதை டச் பண்ணிங்கன்னா வீடியோ எண்டு வரைக்கும் வந்துடும். அதுக்கப்புறம் லிரிக்ஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணணும்னா எந்த இடத்துல லிரிக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்து ஸ்ப்ளிட் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா டிக் மார்க் வந்து கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா சேவ் ஆப்ஷன் இருக்கும், இதை கொடுத்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான் இந்த வீடியோ. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிரியாதே